காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்து காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். நானே கூட 8ஆம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன, பெரியார் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்று அறியாதவன். ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை, திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை ஒன்றிய அமைச்சராக, அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை, இலக்கியம், அரசியல் என்கின்ற அந்த உணர்வுதான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது.